ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல விழிப்புணர்வு வீடியோக்களையும் பதிவு பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே இன்னும் சில ஷாக்கிங்கான அவேர்னஸ் ஃபுட்டேஜோட உங்களை நாங்க சந்திக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ எந்த வியாபாரிகளுக்கும் எதிரான வீடியோ இல்ல, சாதாரண மக்களுடைய பர்சையும் ஹெல்த்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணாட்டியும் பரவாயில்லைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. गाइस, சில வியாபாரிகள் வியாபாரத்தில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட வாடிக்கையாளரை எப்படி ஏமாத்தலாம் அப்படிங்கிறத ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதனாலேயே புதுசாக யோசித்து பல ட்ரிக்குகளை யூஸ் பண்ணி வாடிக்கையாளரை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுட்டேஜை பாருங்க. இந்த மாம்பழ வியாபாரி வாடிக்கையாளர் கண்ணு முன்னாடியே எப்படி ட்ரிக்கியாக ஏமாத்துறான்னு. கவனிச்சிங்களா? இந்த வாடிக்கையாளர் நல்ல நல்ல மாம்பழமா செலக்ட் பண்ணி அந்த வியாபாரியோட கையில தராரு. அந்த வியாபாரி கஸ்டமர் கண்ணு முன்னாடியே அந்த கேரி பேக்ல போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே அந்த மாம்பழத்தை கீழே போட்டு கெட்டு போன சில மாம்பழங்களை கேரி பேக்ல வச்சு கெட்டி அந்த வாடிக்கையாளர் கிட்ட கொடுத்துட்டான். இந்த வியாபாரி கொஞ்சம் கூட பதட்டப்படாம கஸ்டமர் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றதை பார்த்தா இந்த வியாபாரி பல வருஷமா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. கைஸ், இந்த மாதிரியான நூதனமான தராசை நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த தராசை கண்டுபிடிச்சவன் ஒரு கேடி பில்லா கில்லாடி ரங்காவா தான் இருந்தாகணும். நல்லா கவனமா பாருங்க. இந்த தராசோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில எடைக்கல்ல வச்சதும் சிக்கனுடைய எடையும் இந்த எடைக்கல்லோட எடையும் சமமாயிருக்கு. அதே நேரத்தில் இந்த எடைக்கல்ல தராசோட வேற பகுதியில நகர்த்தும் போது எடைக்கல்ல விட சிக்கனுடைய எடை கம்மியா இருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். எந்த அளவுக்கு நூதனமா இந்த தராசை ரெடி பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? கொஞ்சம் உஷாரா இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை புடுங்கிட்டு போறதுக்கு தயாரா பல புடுங்கிய வெளியே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. தம்பி, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது காசு எடுத்து வெளியே கொடுக்கறதுக்கே பயமா இருக்குப்பா. இப்போ இந்த தள்ளுவண்டியில ஆப்பிள் விற்கிற இந்த வியாபாரி எப்படி வாடிக்கையாளரை நூதனமா ஏமாத்துறான்னு பாருங்க. தள்ளுவண்டியில சின்னதா ஒரு தடுப்பு ஒன்றை ஏற்படுத்தி அந்த தடுப்புக்கு இந்த பக்கம் கெட்டுப்போன ஆப்பிள்கள் மிக்ஸ் செய்யப்பட்ட ரெடிமேடான பாக்கெட்டுகளை ரெடி பண்ணி வச்சிருக்கான். கஸ்டமர்ஸ் நல்ல நல்ல ஆப்பிள்களை செலக்ட் பண்ணி இந்த வியாபாரி கிட்ட பேக்கிங்காக கொடுக்கும்போது அந்த தடுப்புக்கு இந்த பக்கம் அந்த பாக்கெட்டை வச்சு கெட்டிட்டு ஏற்கனவே இவன் கெட்டு போன அந்த ஆப்பிள்கள் நிரம்பிய பாக்கெட்டை கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்துறான். கஸ்டமர்ஸ் அந்த பக்கம் போனதும் அவங்க எடுத்து கொடுத்த ஆப்பிள் எல்லாம் மறுபடியும் தள்ளு வண்டியில கொட்டிட்டு அடுத்த ரவுண்டுக்கு கெட்டு போன ஆப்பிள்களை பேக் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த வியாபாரி. தம்பி, எப்ப பாரு தெருவோர கடைகளையே காட்டியே, கார்பரேட் கடைகள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாதா? நீ ஒரு கார்பரேட் கைக்கூலி தம்பி. பெருசு கைக்கூலியும் இல்ல கங்குலியும் இல்ல. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லயும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி டெக்னிக்கலா ஏமாத்த தான் செய்யறாங்க. பொதுவா நம்மள பல பேர் தெருக்கடைகள்ல போய் 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் அதை பேரம் பேசி 5 ரூபாய்க்கு கேட்போம். ஆனா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா மட்டும் பேரமே பேசாம 1000-2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி தர கம்ப்யூட்டர் பில்ல பேசாம வாங்கிட்டு வந்துருவோம். அதோடைய எம்ஆர்பி பிரைஸ் எவ்வளவு, பில்லுல என்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம செக் பண்ணவே மாட்டோம். இதைத்தான் பல சூப்பர் மார்க்கெட்டுகள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. இந்த வாடிக்கையாளர் இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்கியிருக்காரு. அதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் 99 ரூபா. ஆனா இவங்களுடைய கம்ப்யூட்டர் பில்ல 105 ரூபான்னு காமிச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு கேட்டதும் சாரி சார், கம்ப்யூட்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி மிச்ச காசை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வாடிக்கையாளருக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் மேல சின்னதா சந்தேகம் வந்திருக்கு. அதனால ஒரு வாரம் கழிச்சு அதே பொருள் வாங்குறதுக்காக அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த முறை அந்த பொருளை வாங்கிட்டு கேஷ் கவுண்டர்ல மொபைல் போன் ரெக்கார்டிங்கோட நின்றுகிட்டு இருந்த இந்த நபருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இந்த முறையும் அந்த பொருளுடைய எம்ஆர்பி பிரைஸ் கம்ப்யூட்டர் பில்ல 105 ரூபான்னு வந்திருக்கு. இதை பத்தி இந்த வாடிக்கையாளர் கேட்டதும் அவங்க வழக்கம் போல சாரி இட்ஸ் a கம்ப்யூட்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்த்திருக்காங்க. ஆனா ஏற்கனவே இதை அனுபவிச்சதுனால இந்த வாடிக்கையாளருக்கு பிபி ஏறி போச்சு. கம்ப்யூட்டர் எப்ப பாரு மிஸ்டேக் பண்ணுமா, கூப்பிடியா அவன் மேனேஜரா அப்படின்னு சொல்லி பெரிய கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மேனேஜர் இவருடைய கேள்விக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ, நீங்க முதல் வீடியோவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி அதையே தான் சொல்றாரு. இதுல இருந்தே இந்த மேனேஜர் மிகப்பெரிய கோல்மால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இல்லங்க, ஃபுட்டேஜ் பாருங்க. இது பிக் பஸார் அப்படிங்கிற பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பதிவு செய்யப்பட்டது. கஸ்டமரும் வாங்கிய பல பொருட்களுடைய எம்ஆர்பி பிரைஸை விட அவங்களுடைய கம்ப்யூட்டர் பில்ல அதிகமா போட்டிருக்கு. இதனால அவர் கடைக்கு நடுவில் நின்று கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஃபுட்டேஜை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால எப்பவுமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா அவங்க கொடுக்குற கம்ப்யூட்டர் பில்லை நீங்க வாங்கியிருக்க பொருள் எம்ஆர்பி டிஸ்கவுண்டோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ், நம்ம சேனல்ல ஃபேவரட்டான பானிபூரி இல்லாட்டினா எப்படிங்க? இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ்ல இந்த வியாபாரி பானிபூரிக்காக ரசத்தை கலக்குறானா இல்ல கையை கழுவுறானா அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இவன் மட்டும் இல்லை, இன்னும் சில வியாபாரிகளுக்கு இவங்களுடைய ஃபினிஷிங் டச்சை என்ன அப்படின்னா பானிபூரியோட ரசத்துக்குள்ள கையை விட்டு அப்படியே கழுவுறது தான். இதாவது பரவாயில்ல, சில பானிபூரி வியாபாரிகள் நீ கொடுக்குற 20 ஓவாய்க்கு பானிபூரி பிளேட்டை ஏன்னா மினரல் வாட்டர்லையா கழுவானுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு ட்ரைனேஜ் வாட்டரில் பானிபூரி பிளேட்டை கழுவுற காட்சிகளும் பதிவாகிருக்கு. ரொம்பவே உஷார்
உஷாரா இருங்க. பானிபூரி சாப்பிட போனீங்கன்னா கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து ஃபுல்லா சாப்பிடுங்க. பெட்டர் என்ன தெரியுமா, வீட்லயே பண்ணி சாப்பிட்றதாங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரும்பு ஜூஸ் கடை இருக்கும். கார் பைக்கில் போகிறவங்க அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டி ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகிற சுகமே தனி தான் இல்லையா? நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒன்று, அந்த கடை ஏதாவது ட்ரைனேஜுக்கு பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு குடிங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். இந்த கரும்பு ஜூஸ் வியாபாரி அவனுடைய கரும்பு ஜூஸில் கலக்கிறதுக்காக கீழே ட்ரைனேஜில் இருந்து தண்ணி எடுத்து கலக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தா மட்டும் குடிங்க. இப்போ தான் சார் போட்டது அப்படின்னு ஏதாவது கண்டெய்னரு ஜக்கிலேருந்து எடுத்து போட்டு கொடுத்தானுங்கன்னா தயவு செஞ்சு குடிக்காதீங்கப்பா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒரு பேக்கரிக்குள்ளே பதிவு செய்யப்பட்டது. இந்த பேக்கரி ஐட்டமான கடலை மிட்டாய் இந்த மாதிரியான பேக்கரி ஸ்வீட்ஸை அவங்க எவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவங்க நடந்து போகிற அந்த பாதையிலேயே கீழே எந்த விரிப்பும் இல்லாமல் அப்படியே தரையில் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிச்சனில் போய் பார்த்தா சாப்பிட முடியாதுன்னு. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மாதிரியான ரெடி பண்ண ஃபுட்டெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்க. கைஸ், இந்த ஃபுட்டேஜை நீங்கள் பல சோசியல் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு பழ வியாபாரி லிச்சி பழத்துக்கு எவ்வளவு சீரியஸாக சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த வீடியோவை பதிவு பண்ணுறவர் இதை சாப்பிட்டா கஸ்டமர்ஸுக்கு உடம்பு சரியில்லாமல் வராதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சீரியஸாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த வியாபாரி. இதை மாதிரி நமக்கே தெரியாமல் பல கெமிக்கல்ஸ்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பழமோ காய்கறியோ வாங்கினீங்கன்னா தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வைங்க. தண்ணியோட நேரம் கொஞ்சம் மாறினாலும் உங்களுக்கு நம்ம தமிழ் இன்ஃபோ நினைவுக்கு வரணும். வீடியோவை லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஷாக்கிங் வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோக்களோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.